warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. முப்பத்தி அதிகத்து வாழ்க்கை இனிமையானமாகிறது. மன்றத்தின் கலாத்துவதை ஆரம்பிப்பதற்காக முதல் சுபாவை சார்ந்த சபீர் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காலடிலே நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காலடிலே நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ தொலைவில் இருக்கும் நிலையினிலே உம்மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் தொலைவில் இருக்கும் நிலையினிலே உம்மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று அழுதே கழிப்பேனோ இத்தனை காலம் அவித்த தவிப்பேனே அழுதே தீர்ப்பேனோ யா ரசூலல்லாஹ் உங்கள் கருத்தை பிடிப்பேனோ இத்தனை காலம் தவித்த நிலே அழுதே கழிப்பேனோ நபியே உம்மை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனோ இல்லையே உம்மை நாளும் நினைத்து அழுதே அழுதே மடிவேனோ எங்கள் யா ரசூலல்லாஹ் எங்கள் யா ஹபீபல்லாஹ் எங்கள் உயிரிலும் உயிரான எங்கள் உயிர் யா ரசூலல்லாஹ் என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காலடிலே நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுவேன் என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காலடிலே நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூன்றாம் சுபாவை சார்ந்த ஆரிஃபவர் அவர்கள் Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala hal yastawi alladhina ya'lamun walladhina la ya'lamun. Sadaqa rasuluhu nabiyyul kareem. Ya'lam ayyuhan nas ilmu alladhi tatlubu biniyya حسنة كعمل به وتعلموا
لغيره. وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم ساعة خير من قيام الليل وطلب العلم اليوم خير من صوم ثلاثة شهر. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الباب من علمي يتعلمون رجل خير من أن يكون له أبوك ذهبا فأنفقوا في سبيل الله. فقال رسول الله صلى الله عليه وسلم أيما رجل وآتاه الله أي آتاه علما فقتمه جمع الله يوم القيامة بلجام من نار. وقد علم من الأحاديث أنه من سأل عند خيره تعليم له علوم مفرولة عليه ولم يعلمه إياه وهو قادر على تعليمه له إياه وكان عاشية الله وكتب رسوله فلعنته الله عليه من رأى منكر أو قبيحا في الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين العاقبة للمتقين والسلام والصلاة على سيد المرسلين أما بعد. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு என்பது உலகில் இதுவரை பிறந்திடாத இனிமேலும் பிறக்க முடியாத மனிதர்கள் பிறப்பு போன்றல்ல. ஆனாலும் பிறப்பு அறியாமல் பல புதுமைகளையும் தன் கையை தாங்கி புனித பிறப்பாகும். நமது பிறப்பு ஒரு சம்பவமானால் நமது இருக்கும், ஆனால் நமது இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று ஊக்கமிக்குமாறு வரிகள் சமீபத்தில் பிரபலமாகிறது. ஆனால் நம் பெருமானாரின் பிறப்பு என்பது ஒரு சம்பவமானால் அதுவே ஒரு சரித்திரமாகும். பெருமானாரின் ஒரு பெருவாழ்வு கரும்பலகை வெள்ளை எழுத்து அல்லது கடற்கரையில் எழுதும் எழுத்து அல்லது அடுத்த வகுப்பு ஆசிரியரே அல்லது அடுத்த அலையை வந்து அழித்து விட்டாலும் அழியாத காலமெல்லாம் அழியாத கல்வெட்டாகும். இது அல்லாஹ்வின் பிறப்பு என்றும் பொருள் தரும் மீளாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலிப்பிறப்பு மட்டுமே இஸ்லாமிய உள்ளமாகும் பயன்படுத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இரண்டாவது தரவாக அசத் அவர்கள் தன்னிதிக்கு அவர் ஒர்க்கிங் இஸ்லாமிய கருவிகள் First of all, I present my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hamdan shukur always Almighty Allah subhanahu wa ta'ala.
and His peace and blessing our goes to our Prophet sallallahu alaihi wasallam and who are gathered in fine location. Amin. I am going to talk about the dignity of work in Islam. The believer is not permitted to soon earning a living on the pretext of devoting his life to worship or mere reliance on Allah, as gold and silver do not fall from the heavens. He is also not permitted to live while he is capable to earn for himself what is needed for life. Charity is permitted neither to rich nor the able-bodied. Islam dislikes idleness and inactivity. To try to earn a lawful living is an obligation. Profession and earning forbidden by Islam. Islam has forbidden certain profession and industries to its followers because they are harmful to their beliefs, morals, honors, or good manners of society. Some of them are as followers. This like we also want to work in our life. Amin. Alhamdulillahi Rabbil Alamin. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. அடுத்தபடியாக நாங்கள் சூப்பராக ஆசிரியர் அவர்கள் துர்கன் கல்வி போகிறோம். innal hamdulillah nahmaduhu wa nusalli ala rasulihil karim amma ba'd faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil wa fil qur'anil hamid ba'da a'udhu billahi minash shaitanir rajim bifadli bismillahir rahmanir rahim wa qala Allah ta'ala fil qur'anil karim وما لنا ألا نتوكل على الله وقد هدانا سبلنا صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان صدق رسول النبي الكريم. பெருகி வரும் கருணையினால் பேருலையை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும். வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிக்கே சாந்திகளாம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒரு அருமையான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்காய்தா என்ற மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அருமையான மாதம் நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதமுடைய சிறப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வருவது என்னவென்று சொன்னால் முதலாவதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம் நினைவுக்கு வருவார்கள். இரண்டாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குர்பானி என்ற விஷயம் நம் நினைவுக்கு வரும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திற்கு குர்பானி என்ற விஷயம் எப்படி வந்தது என்று நாம் அறிந்திருந்தாலும் இதுக்கு முன்னால் இந்த விஷயம் பேசியிருந்தாலும் தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் கூறுகின்றான், அகீமுஸ் ஸலாத்து பல்வேறு இடத்திலே கூறுகின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயம் நமக்கு தெரிந்தாலும் கூட மறுபடியும் தெரிவது என்பது தவறில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த குர்பானி என்ற விஷயம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே அவங்க ஹாஜிரா அம்மாவை தன் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து நீண்ட நாட்களுக்கு அவர்களுக்கு குழந்தை இல்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் அவர்களுக்கு இட்ட கட்டளை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மகன், ஒரு தாய், ஒரு தகப்பன் அவருடைய வாழ்க்கையிலே மகனை இழப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆக அன்பார்ந்தவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். கொடுத்து சிறு நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையிடுகின்றான் என்று சொன்னால், உங்கள் மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். இந்த விஷயத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்
கண்டு களிக்கின்றார்கள். பிறகு அவர்களுடைய மனைவியிடம் சென்று அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி அவருடைய மனைவியிடம் சென்று சொல்கின்றார்கள். சொன்ன பிறகு ஹாஜிரம்மா சொன்ன வார்த்தை என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், நம்மளுக்கு அல்லாஹ் தான் முக்கியம் என்று அந்த இடத்தில் அவர்கள் முற்படுத்தி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் மகனாரை அழைத்து சென்று ஒரு பாலைவனத்தில் ஒரு பாறைக்கு அடியில் படுக்க வைத்து அறுக்க முயல்கின்றார்கள். ஒரு கத்தி, நல்ல கூர்மையான கத்தியை கொண்டு அவர்கள் அறுக்க முயன்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த கத்திக்கு கட்டளையிடுகின்றான், நீ அறுக்கக்கூடாது என்று கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வோட விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கட்டளை இடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் இந்த கத்தி அறுக்கவே மாட்டேன் என்று அந்த கத்தியின் மேல் கோபப்பட்டு பக்கத்தில் அருகாமையில் இருந்த ஒரு பாறையின் மீது அடிக்கின்றார்கள். அந்த பாறை இரண்டாக பிளக்கின்றது. நாம் எவ்வளவோ விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். இன்றும் ஹஜ் சென்று வருபவர்களிடம் கேட்டால் அந்த பாறையை பார்க்கலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, இதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து சுவனத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்குவான். இறக்கிய பிறகு அந்த ஆட்டை அறுக்க சொல்லி பலி கொடுப்பான். அப்பொழுது வர்றதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த குர்பானி என்ற விஷயம். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்வதை நபிமார்கள்லாம் ஒரு விஷயத்தை கூட விட்டு வைத்திருக்க மாட்டார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, துல்ஹஜ் மாதத்தில் குர்பானியோட விஷயம் இப்படிதான் வந்தது என்று என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நான்காவது பராக சேர்ந்த ஏஎம் யூசுப் அவர்கள் பைன கலாம் தலைப்பில் ஒரு அரபியில் பேசுகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات إن الله لا يحب كل كفار عصيم. صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الحلال بين والحرام بين وبينهما متشابهات لا يعلمهن كثيرا من الناس فمن اتقى الشبهات استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام كالراعي يرعى حول الحمى يوشك أن يرتع فيه ألا وإن لكل ملك حمى ألا وإن حمى الله محارمه وإن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسد الجسد كله ألا وهي القلب. صدق رسوله النبي الكريم. الحمد لله الذي جمعنا في هذه المجلس الكريم. الحمد لله. إني أريد أن أخطب أمامكم تحت المادة بين حلال وحرام. قال الله تعالى كثيرا في القرآن الكريم في كتابه عن الحلال والحرام، مثله قال الله تعالى يمحق الله الربا ويربي الصدقات إن الله لا يحب كل كفار أثيم.
وعيلا قال رسول الله صلى الله عليه وسلم قصيرا عن الحلال والحرام الحلال محرمة بعد الفريضة كما قال عليه الصلاة والسلام طلب الكسب الحلال فريضة بعد الفريضة صدق رسوله النبي الكريم. وعيلا قال رسول الله صلى الله عليه وسلم ما يقول لا يدخل الجنة جسد قضع بالحرام صدق رسوله النبي الكريم. نعوذ بالله تعالى عن الحرام إن شاء الله. والثاني الخمر من الحرام. الخمر قال رسول الله صلى الله عليه وسلم الخمر جماع الإثم. قال وعن أنس رضي الله عنه قال لعن رسول الله صلى الله عليه وسلم في الخمر 10 عاصرها ومعتسرها وشاربها وحاملها والمحمولة إليه وساقيها وباعيها وآكل ثمنها والمشتري لها والمشترى له. لعن رسول الله صلى الله عليه وسلم في الخمر 10 هذه 10. وعن ابن عباس وعن ابن عمر رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله أولا لعن رسول الله صلى الله عليه وسلم في الخمر 10. بعدها قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله الخمر وشاربها وساقيها وباعيها ومبتاعها وعاصرها ومعتسرها وحاملها والمحمولة إليه صدق رسوله النبي الكريم. إن شاء الله نعوذ بالله تعالى عن الحرام إن شاء الله. والثالث الربا من الحرام. قال الله تعالى في القرآن الكريم كثيرا عن الربا كما قال الله تعالى يمحق الله الربا ويربي الصدقات صدق الله العليم. وعن جابر رضي الله عنه قال في هذا الحديث لعن رسول الله صلى الله عليه وسلم لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وكاتبه ثم وشاهده وقال هم سواء. قال رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وكاتبه وشاهده وهم سواء. قال رسول الله صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم الذهب بالذهب والفضة بالفضة والبر بالبر والشعير بالشعير والتمر بالتمر والملح بالملح مثل بمثل يدا بيدين فمن زاد ما قال رسول الله صلى الله عليه وسلم فمن زاد أو استزاد فقد أربى فقد استزاد فقد أربى الآخذ والمعطي فيه سواء صدق رسول الله صلى الله عليه وسلم. وعينا قال رسول الله صلى الله عليه وسلم الربا في النسيئة. وعينا قال رسول الله صلى الله عليه وسلم في الحديث الأخرى وعن عبد الله بن حنظلة غسيل الملائكة قال رسول الله صلى الله عليه وسلم من نبت لحمه
من السعة فالنار أولى بها. صدق رسوله النبي الكريم. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم في الحديث الأخرى إن الربا وإن كسر فإن عاقبته تصير إلى كل. قال صدق رسوله النبي الكريم. إن شاء الله في الاستقبال نعوذ بالله تعالى عن الربا إن شاء الله. وفي أمتنا أمة محمد رسول الله صلى الله عليه وسلم يكون حرام والخمر والربا قصير من بيوت مسلمين من بيوت المسلمين وغيرهم. نعوذ بالله تعالى إن شاء الله في الاستقبال نعوذ بالله عن الحرام والخمر والربا. إن شاء الله إني أختم خطابي بسلام وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. அடுத்தபடியாக இரண்டாவது தடவை சார்ந்த முகமது அவர்கள் இந்த அன்புடன் நம்மளுக்கு தந்த உரையாடுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد, நான் எதை பற்றி பேச வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறவினர்களை எப்படியெல்லாம் பேணினார்கள் என்பதை குறித்து. இரத்த மன்னங்களை நேசிப்பென்பது இஸ்லாமிய அடிப்படைகளிலேயே மிக முக்கியமான ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் ஏற்றதிலிருந்து அவர்கள் பரவ செய்த ஒரே விஷயம் இரத்த பந்தங்களை நேசியுங்கள் என்பதாக. அதை குறித்து அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஹிர்லக் என்ற மன்னன் உங்கள் நபி எதை கொண்டு ஏவச் சொன்னார்கள் என்பதை குறித்து அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்டாங்க. அதுக்கு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், இணை வைக்காதீர்கள், மேலும் இரத்த பந்தங்களுடன் இணைந்து வாழுங்கள் என்பதாக. இதுக்கு அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் சுவனத்தில் நுழைவதற்கு ஏதேனும் ஒரு அமலை சொல்லுங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், மேலும் ஜக்காத்தை கொடுங்கள், இரத்த மன்னங்களை நேசியுங்கள் என்பதாக. இதுக்கு அனுசரிலானவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களுடைய ரிஸ்க்கு விசாலமாக வேண்டும் எனவும் உங்களுடைய ஆயுள் நீட்ட வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் இரத்த பந்தங்களுடன் இணைந்து வாழுங்கள் என்பதாக. வரக்கூடிய காலத்தில் இரத்த பந்தங்களுடன் இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الذي أنعم علينا في أمة محمد النبي صلى الله عليه وسلم. الصلاة والسلام الذي أرسل القافة الورى ولعامة الجن. أما بعد, فقال الله تعالى في القرآن الكريم, إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال النبي صلى الله عليه وسلم, من رغب عن سنتي فليس مني. صدق الله العليم وصدق رسول النبي الكريم. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு பங்காப்புகள் அளித்தும் முடித்தாகுவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இம்பெருமானார் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நிலாரின் அடிச்சுவற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள்,
தாபீன்கள், தப தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மேலும் இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. ஆக நாம் தொழுகும் பொழுது என்னென்ன சுன்னத்துக்களை பேண வேண்டும், தொழுகையில் உள்ள சுன்னத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, முதலாவதாக தக்பீர் கட்டும் பொழுது நேராக நின்று தக்பீர் கட்டுவது சுன்னத்தான ஒரு விஷயம். அடுத்தபடியாக நம்மளுடைய இரு கால்களுடைய விரல்களும் கிபிலாவை நோக்கிய வண்ணம் இருப்பது சுன்னத்தான விஷயம். இரு கால்களுக்கு இடையிலும் 4 அங்குலம் இடைவெளி இருக்க வேண்டும். தக்பீர் கூறும் பொழுது நம்மளுடைய கைகளை காதின் வரை தூக்கிய வண்ணம் தக்பீர் கூற வேண்டும். பிறகு தக்பீர் கட்டும் பொழுது இடது கைக்கு மேல் வலது கையை வைத்தவராக தக்பீர் கட்ட வேண்டும். அடுத்தபடியாக நம் தக்பீர் கட்டும் பொழுது விரல்களை அதிகமாக விரித்தும் அல்லாமல் மிகவும் நெருக்கமாக வைக்காமல் நார்மலாக தக்பீர் கட்டணும். இந்த தக்பீர் கட்டுற இடம் என்பது நம்மளுக்கு தொப்புளுக்கு, அதாவது தொப்புள் கொடிக்கு கீழே தக்பீர் கட்டணும். அப்புறம் இமாமை பின்பற்றி தொழக்கூடிய ஒரு நபர் தக்பீர் கூறும் பொழுது இமாம் தக்பீர் கூறுகின்ற நேரத்தில் அவரும் சேர்ந்து தக்பீர் கூறணும். இந்த விஷயம் எல்லாம் நம்ம நின்ற நிலையில் சுன்னத்தான விஷயங்கள் தொழுகையில். அடுத்தபடியாக நம் ருக்குவுக்கு செல்லும் பொழுது என்னென்ன விஷயம் சுன்னத்துன்னு பார்க்குறப்ப, ருக்குவுக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிய வண்ணம் ருக்குவுக்கு செல்லணும். அடுத்தபடியாக நம்மளுடைய இரு முழங்கால்களையும் இரு உள்ளங்களை கொண்டு பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த முழங்கால்களை பிடிக்கும் பொழுது கைகளை விரித்த வண்ணம் வச்சிருக்கணும். அந்த முழங்கால்கள் நேராக இருக்கணும், வளைந்த வண்ணம் இருக்கக்கூடாது. அடுத்து நம்மளுடைய இடுப்பும் நம்மளுடைய தலையும் சரிசமமாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய முதுகு சரிசமமாக இருக்கணும். ருக்குவில் 3 முறையாவது சுப்ஹான ரப்பில் அலீம் என்பதாக கூறணும். அதே போல் இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று கூறுவது சுன்னத்தான விஷயம். ஆக இக்காலத்தில் நம்ம ஃபர்லு தொழுவதே கஷ்டமான விஷயமா இருக்குது என்ன விஷயங்களா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது வரக்கூடிய காலத்தில் நம்ம சுன்னத்தான விஷயங்களை கடைபிடித்தவர்களாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாகவும் மேலும் நன்மைகளை அதிகம் பெறக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுறான், இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்கள் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றட்டும், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பிரியப்படுவான் என்பதாக கூறுகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், மன் ரஹிப அன் சுன்னத்தி, யார் என்னுடைய சுன்னத்தை மறுக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும், நம் தொழுகையிலே ஒரு கவனத்துடன் தொழ வேண்டும். மேலும் நபியுடைய மறுமையில் நபியுடைய ஷஃபாத்தை பெற வேண்டும் என்றால் தொழுகையை நாம் தொழும் பொழுது ஃபர்லான விஷயங்களையும் சுன்னத்தான விஷயங்களையும் பேணியவர்களாக தொழ வேண்டும் என்ற மேலான துவாவை செய்தவனாக, உங்களுடைய துவாக்களை எதிர்பார்த்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Amin.